ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 5th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். அந்த ஸ்வாட் கிங் அவரோட பவரை விட தங்களே அந்த பவரையே அடிச்சு துவச்சிருந்தான். லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சது. ஸ்வாட் கிங் பாத்துட்டு இருக்காரு. என்னையே எதுக்குறதுக்கு ஆள் வந்துட்டியா அப்படின்னு கேட்க அப்போ உடனே சீயூன் பேச ஆரம்பிக்கிறான். என்ன பண்றது, ஆனா உங்க பவரை அவன் ஈஸியா ஹேண்டில் பண்ணான் தானே. இதுல இருந்தே நீங்க ஒன்னும் உலகத்திலே பெரிய சிறந்த ஆள் கிடையாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தானே. இது யாருன்னு தெரியுதுல அப்படின்னு சொல்ல தங்கிலிய பார்த்து அந்த ஸ்வாட் கிங் தங்லி இது இருக்கிறதுலயே மீதி இருக்கிற குருக்களோட ஒரே ஸ்டூடெண்ட் இவன், அவனை பத்தி எனக்கு தெரியாம போகுமா அப்படின்னு கேட்டுட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, சரி நான் பாத்துக்கிறேன், என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஸ்வாட் கிங் கிளம்புறாரு. தங்லி பாக்குறான், எங்க ஆளை அடிக்க வந்தீங்க அதனால தடுத்து நிறுத்தினே தவிர அந்த துணை தலைவரை நீங்க கூட்டு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். என்னைய அதிவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சீயுன்னே ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்க அந்த ஆளை கூட்டிட்டு அந்த ஸ்வாட் கிங் அங்கிருந்து கிளம்பிடுறான். தங்லி பின்னாடியே சீயூன் வந்துட்டு, இதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக அவனை அங்க கூட அமுச்சு வச்சீங்க, நமக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு ஆதாரம் கெட்டு போச்சு, இது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். தங்லி பாக்குறான், டேய் அறிவு கட்டவனே, இது பாரு இவன் சின்ன க்ளூடா, அவன் போனா போயிட்டு போறான், ஆனா அவனை கூட்டிட்டு போறதுக்கு கரெக்டா அந்த நேரத்துல அந்த ஆளு ஸ்வாட் கிங்கே வந்திருக்கான்னா அவன் கிட்ட எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும், அத முதல்ல நம்ம பாக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தங்லி நேரா உள்ள போறான். ஷீஷி வந்துடுறா. சுஞ்சியை பார்த்து ஒன்னும் பெருசா அடிபட்டுல அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சுஞ்சி அவளை கூட்டிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. தங்லி நேரா உள்ள சீயூன் கிட்ட பேசிட்டு இருக்கான். இங்க பாரு, அங்க ஒரு ஸ்டோர் ஒண்ணு இருக்கு, அந்த ஸ்டோர் தான் இந்த உலகத்துக்கே வந்துட்டு நிறைய பொருளை சப்ளை பண்றாங்க. ஸ்வாட் கிங் பவர்க்குள்ள தான் அந்த ஸ்டோரே கையில இருக்கு. ஸ்வாட் கிங்குக்கும் இந்த ஸ்டோருக்கும் கனெக்ஷன் இருக்கு, நான் எத்தனையோ தடவை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியுது. ஏன்னா ஸ்வாட் கிங்கே நேரா வந்து அந்த துணை தலைவனை கூட்டு போறதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்னா அப்போ வந்து கோஸ்ட் பில் இருக்குல்ல, அது அவங்க கை கிட்டதான் எங்கேயோ இருக்கு. ஒருவேளை இவனே செய்யணும், இல்ல அது செய்யறவங்க இவனுக்கு க்ளோஸா இருக்கணும், அதனால விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்லி உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டா நம்ம சீயுன்னு உட்காந்துட்டு தங்லிக்கு சூப் எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு வேலைக்கார மாதிரி அப்படியே பர்ஃபெக்டா வேலை பார்த்துட்டு இருக்க. அப்போ கரெக்டா நேரா நம்ம ஷீஷியும் உள்ள வந்துடுறா, சுஞ்சியும் உள்ள வந்துடுறா. கொஞ்ச நேரம் உட்காருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீயூன் கேட்டுட்டு இருக்க. இல்ல சுஞ்சி சொல்லிட்டு இருக்கா, நான் உடனே கிளம்பி போகணும், நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப நேரா அந்த ஸ்வாட் கிங் இருக்கிற இடத்துக்கு தானே போறீங்க, அங்க போனீங்கன்னா அங்க எக்கச்சக்கமான ஸ்வாட் கிங்கோட ஆளுங்க இருப்பாங்க, உங்களால சமாளிக்க முடியாது, நான் போய் எங்க இடத்துல வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்றேன், அப்புறம் எங்க ஆளுங்க கொஞ்சம் பேர் அனுப்புவாங்க, அப்புறம் போலாம்ல அப்படின்னு கேட்க உடனே தங்லி பாக்குறான். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஐடியா எனக்கு எதுவுமே கொஞ்சமும் இருந்தது இல்ல, நீங்க நான் போற பாதையில வந்ததால உங்களுக்கும் அது ஹெல்ப்பா நடந்துருச்சே தவிர உங்க ஆளுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்க முடியாது, நானே என் வேலையை பாத்துக்கிறேன்னு சொல்ல சுஞ்சி பாக்குறா. நீங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா அதுல இருந்து மாற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், சரி ஓகே நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கா. தங்லி பாக்குறான், இதை நீங்க எடுத்துக்கோங்க, உங்களதான் நான் சிலையா செதுக்கி இருக்கேன் அப்படின்னு ஒரு குட்டி மர சிலைக்கு கொடுக்குறான். இது நானா அப்படின்னு சுஞ்சி கேட்டுட்டு இருக்க. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, இந்த ஆளுக்கு தான் வேலை, அவர் பாடுக்கு உட்காந்து ஏதாவது செதுக்கிட்டே இருப்பாரு, எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல சுஞ்சிக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது, டச் ஆயிடுது. தங்லியை பார்த்து புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பக்கமா ஷீஷி வரா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீஷியும் வழி அனுப்பி வைக்க ஒரு வழியா அந்த பக்கத்துல இருந்து சுஞ்சியை கிளம்பி அவளோட இனத்துக்கு போயிடுறா. இங்க மீதி 3 பேர் போட்ல இருக்காங்க. நம்ம அடுத்து போக வேண்டிய பாதை எது தெரியுமா, நேரா அந்த ஸ்வாட் கிங்கோட இடத்துக்கு தான் போகணும். ஆனா ஸ்வாட் கிங்க அழிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பவர் பத்தாது, அதுக்கு முன்னாடி போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு அப்படின்னு தங்களே யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த போர்ட்டர் இருக்கான்ல, அதான் அந்த முழுகிற கடல் சிட்டிக்குள்ள இருந்து ஒருத்தன் வருவான்ல, அந்த போர்ட்டர் அவரோட பாஸ் கிட்ட போய் நிக்கிறான். இந்த பாஸோட முகத்தை இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. தங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கணும்னு மெசஞ்சர் மாதிரி போஸ்ட்மேன் மாதிரி ஒருத்தன் வந்தான்ல, அந்த போஸ்ட்மேன் தான் இந்த இடத்துக்கே ஓனர் போல. உன்னால எவ்வளவு தெரியுமா நாசமாயிடுச்சு இந்த இடம் போர்ட்டர், உன்னை இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த போஸ்ட்மேன் கேட்டுட்டு இருக்க. போர்ட்டர் அமைதியா எந்த பதிலும் சொல்லாம பாத்துட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம தங்லி அமைதியா போய் உட்கார்ந்துட்டு இருக்க. அப்போ உடனே போயிட்டு ஷீஷி சொல்லிட்டு இருக்கா, இப்போ நீங்க ஒரு பெரிய அடியாள் வேணும்னு கேட்டீங்க, அந்த மாதிரி ஒரு அடியாள் ஏன் நீங்க இல்ல, உங்களை விட யாராவது பவர் அதிகமா இருக்கா என்ன அப்படின்னு கேட்க. சீயூன் பாக்குறான், அதானே ஓவரா சீன் போடுவ, உனக்கே ஆள் வேண்டி கிடக்கா அப்படின்னு கேட்க. என்ன புடிச்சு என்ன வீக் ஆக்குறதுக்கு ஆள் இருக்காங்க, அதாவது நீ அப்படின்னு சொல்ல, என்னது நான் உன வீக் ஆக்குறேனா அப்படின்னு சீயூன் கேட்டுட்டு இருக்கான். ஆமா அப்படின்னு நம்ம தங்லி சிரிச்சுட்டு, அதை விட பவர்ஃபுல்லான இடத்துக்கு போகணும் அப்படின்னு போட்டை ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் பாதையில போக வைக்கிறான். போட்டு தாறு மாறா ஓட ஆரம்பிக்குது. இந்த 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. தங்லி ஒட்டுமொத்த இடத்தையும் சீல் பண்ணிட்டு இடத்த நல்லா கெட்டியா புடிச்சுக்கோங்கன்னு சொல்ல அந்த 2 பேரால உட்காரவே முடியல, சுழல்ல மாட்டிட்டு கஷ்டப்படுற மாதிரி போயிட்டு இருக்காங்க. தங்லி மட்டும் கூலா உட்காந்துட்டு இருக்கோம். எங்கயா போறோம் அப்படின்னு நம்ம சீயூன் கேட்க தங்லி சிரிச்சுட்டு அமைதியா பாத்துட்டு இருக்கான். பார்த்தா ஒரு புது சிட்டி ஓபன் ஆகுது, அதுக்குள்ள போயிட்டு சீயூன் பாத்துட்டு இருக்கான். இது தண்ணி குழந்து வந்துச்சே அந்த சிட்டி ஆச்சே, இதுக்கு வெளியே வரதுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்கு, அந்த பாதை வழியா நம்ம ஏற்கனவே போயிருக்கோம், இது என்ன பாதை அப்படின்னு கேட்க அது லோக்கல்ஸ் பாதை, இது விஐபி பாதை, விஐபி பாதையில போறதுக்கு நிறைய செலவு பண்ணி
பண்ணிருக்கேன், போலாமா அப்படின்னு தங்லி கேக்குறான். விஐபி பாதையா, போலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீயோனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த போர்ட்டரை பாத்துடுறாங்க. அந்த போர்ட்டரை விட ஒரு பெரிய திறமையான ஒரு அசாசினேட் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. சோ கண்டிப்பா அவனை நம்ம புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்லி அங்க இருந்து நேரா உள்ள கிளம்பி போறான். போர்ட்டர் அங்க இருந்து நேரா உள்ள போயிட்டு அவன் பாஸ பாக்குறதுக்கு போயிடுறான். தங்லி மெயின் ஹாலுக்குள்ள போறான். ஷீஷிய போட்லயே விட்டுதான் அவங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இடம் ரொம்ப கிராண்டா பயங்கரமா இருக்கு. மிகப்பெரிய சிலையே ஒரு 4 இருக்கு. அதை பாக்கிறதுக்கே சீயோனுக்கு லேசா பயமா இருக்கு. உள்ள போயிட்டு தங்லி நின்னுட்டு இருக்கும் போது சீயோனை அவனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு பைசு, அவ கூப்பிடுற மாதிரி இருக்கு. பைசு குரல் கேக்குதுன்னு பல்ல காட்டிக்கிட்டே சீயோன் பக்கத்துல போயிட்டு இருக்க தங்லி அவனை மாயத்துல இருந்து வெளியே கொண்டு வரான். இது எல்லாமே மாயை தான், அதுக்குள்ள நீ மயங்கி போயிடாத அப்படின்னு சொல்ல சிரிக்கிற சத்தம் கேக்குது. தங்லி மாதிரி ஒரு பெரிய ஆளை எங்களால ஏமாத்த முடியுமா? எவ்வளவு ஷார்ப்பா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு, அவர் மனசெல்லாம் எங்களால மாத்தவே முடியாதுன்னு குரல் கேக்குது. பார்த்தா அந்த இடத்தோட ஓனர் தான் அங்க வந்து நிக்கிறான், பிளாக் மார்க்கெட் ஓனர். தங்லி பார்த்ததுமே இதுதான் அந்த போஸ்ட்மேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான். ஓ நீங்க தானா சார், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் உங்கள்ட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்கலாம் தான் வந்திருக்கேன்னு சொல்ல அந்த பையன் பாக்குறான் போஸ்ட்மேன் தங்லி கிட்ட பக்கத்துல காது கிட்ட வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ இறந்து போயிருக்க, மறுபடியும் எப்படி உனக்கு உயிர் வந்ததுன்னு சொல்லு, உனக்கு என்ன ஹெல்ப் வேணா பண்றேன் அப்படின்னு சொல்ல, அந்த சீக்ரெட் எல்லாம் நான் கேட்க வந்த ஹெல்ப்புக்கு ஈடே ஆகாது, என் சீக்ரெட் ரொம்ப பெருசு, அதை கேட்கற அளவுக்கு எந்த காதும் பெருசு கிடையாது அப்படின்னு தங்லி சொல்றான். வேற என்ன வேணும் அப்படின்னு தங்லி கேட்டு இருக்கான். உடனே பார்த்து சிரிச்சுட்டே இந்த போஸ்ட்மேன், அப்ப எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு வேணுங்கிறது அந்த போர்ட்டர் தான், அந்த போர்ட்டரை 1 வருஷம் எனக்கு கடன் கொடுக்கணும், ஆனா அதுக்கு பதிலா என்ன கேக்குறது கொஞ்சம் ஓவராவே இருக்குன்னு தங்லி சொல்றான். அப்ப அந்த இடத்துல இருந்து நீ எப்படி வெளியே போற நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மேன் எக்கச்சக்கமான ஆளுங்களை கொண்டு வந்து நிறுத்திடுறான். சீயோன் பாக்குறான், தங்லி தந்திரனரி, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் அவங்க கிட்ட டீல் பண்ணிக்கோ அப்படின்னு அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட சீயோன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். தங்லி நேரா கூலா கிளம்பி எந்த இடத்துல அந்த போஸ்ட்மேன், அதாவது இந்த பிளாக் மார்க்கெட் ஓனர் இருக்கானோ அங்க போயிட்டு இருக்க, நேரா அந்த பிளாக் மார்க்கெட் ஓனரே நம்ம தங்லி கிட்ட சண்டை போடுறதுக்கு வந்துட்டு இருக்கான். 2 பேருக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஒழுக்க மரியாதையா எனக்கு அந்த போற்ற 1 வருஷத்துக்கு கடன் கொடு, இதுல எனக்கு எவ்வளவு காசு வேணுமோ அதை நான் கொடுத்துடுறேன், கடன்லாம் வைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாதுன்னு தங்லி சொல்லிக்கிட்டே சண்டை போட ஆரம்பிக்க, இந்த இடம் ஒவ்வொன்னையும் நான் பார்த்து பார்த்து ரெடி பண்ணிருக்கேன், இதுக்கு எவ்வளவு தெரியுமா டேமேஜ் வந்துருச்சு, இதோட பவரை நீ முழுசா பாக்கல அப்படின்னு சொல்ல, தங்லி முன்னாடி ஒரு பெரிய புத்தர் சிலை மாதிரி இருக்கு, அதுக்கு முன்னாடி கண்ணை மூடி யோசிச்சு பாக்குறான். இந்த இடம் முழுக்க முழுக்க இருக்கிறதுலே ஸ்பெஷலா ஒரு என்ஜினியர் இருக்காரு, மந்திரக்காரர், அவர் கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறான். மறுபடியும் வேகமா அந்த இடமே ஒரு மாதிரி உடையிற மாதிரி போயிட்டு இருக்கு. போஸ்ட்மேன் பாக்குறான், ஐயோ என்னையா பண்ற, நீ என்னோட சீக்கிரட்டை வேணா கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா அதை விட நான் உன் சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டேன், எப்படி சண்டை போட்டாலும் லெப்ட் சைடு திரும்பி திரும்பி அதை சமாளிக்கிற, ஏன்னா உனக்கு உன் வயிறுல ரைட் சைட்ல ஒரு அடிபட்டு இருக்கு, எல்லா காயமும் சரியாகிற உன்னால அந்த காயத்தை சரி பண்ண முடியல, அதனாலதான் அந்த இடத்த அவாய்ட் பண்ண ட்ரை பண்ற, அதுவும் இல்லாம அந்த 7 பெரிய துறவிகள் இருக்காங்களே, கடவுள் கிட்டயே சண்டை போட்டாங்களே, அதுல ஒரு மாஸ்டர் உயிரோட இருந்தாரு ஃபாங்ஷாவ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், ஒருவேளை அவர்தான் உனக்கு கத்தியால குத்திட்டாரோ, அதனாலதான் உனக்கு இன்னும் சரியாவே ஆகலையோ அப்படின்னு கேட்க தங்லிக்கு கொஞ்சமா கோவம் வர ஆரம்பிக்குது. தங்லி மறுபடியும் பிளாக் மார்க்கெட் ஓனரோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இந்த போர்ட்டர் நின்னால, அவன் ரகசியமா தங்லி மேல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு பெரிய வெப்பன் மேல இருந்து வர ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ள இந்த போர்ட்டர் 2 பக்கமும் தங்லியோட கைய சங்கிலிய வச்சு கட்டி போட்டுறான். அந்த சங்கிலிய தங்லியால உடைக்க முடியல. நம்ம சீயோனும் எல்லாரையும் கீழே அடிச்சு போட்டுட்டு இப்ப தங்லியை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு பாத்துட்டு இருக்க, மேல இருந்து ஒரு வெப்பன் வருது தங்லியோட கதையை ஒட்டு மொத்தமா முடிக்கிறதுக்கு. என்ன பண்றதுன்னு நம்ம சீயோன் பயந்து போயிட்டு இருக்க, தங்லி கூலா பாக்குறான். அந்த கையில சங்கிலி மாதிரி பிரிஞ்சு இருந்துச்சுல, அதை டக்குன்னு ஒரே செகண்ட்ல பிச்சு போட்டுட்டு மேல இருந்து வர வெப்பனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த வெப்பன் நம்ம தங்லியோட கையில ஏதோ பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கு, அதுக்கு முன்னாடி அதால சமாளிக்கவே முடியல. தங்லியோட நெத்தியில ஏதோ முத்திர மாதிரி வர ஆரம்பிக்குது. இத பார்த்து சுத்தமா பயந்து போயிடுறான் இந்த பிளாக் மார்க்கெட் ஓனர். நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இப்ப நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா என்ன, இதுக்கு மேல நீ வாயை மூடிட்டு இருக்கணும் புரியுதான்னு சொல்ல, இது யாருன்னு இப்பதான் எனக்கு புரியுது, இதனாலதான் நீ மறுபடியும் மறுபடியும் உள்ள வந்திருக்க, இங்க அங்க இருக்காரு இந்த இடத்த கட்டினாரே, அவரோட வித்தெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்க, நீ யாரு அப்படின்னு ஒண்ணுமே புரியாம பிளாக் மார்க்கெட் ஓனர் கேட்க ஆரம்பிக்க, இப்போ இதுக்கு வர பதில் சொல்லணுமா, என்னங்க இது உங்க மார்க்கெட் பிளேஸ் புதுசு புதுசா ரூல்ஸ் போட்டுட்டே இருக்கீங்க, எனக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா உங்களோட அந்த போர்ட்டரை அப்படின்னு கேட்க, என் போர்ட்டரை உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த இடத்த உருவாக்குனது நான் கிடையாது, போர்ட்டர் இருக்கான்ல அவன் தான் இந்த இடத்தோட ஃபர்ஸ்ட் ஓனர் அப்படின்னு பிளாக் மார்க்கெட் ஓனர் சொல்ல ஆரம்பிக்கிறான். தங்லி ஷாக் ஆயிட்டு ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த ஸ்வாட் கிங் துணை தலைவனை கூட்டு வந்தால கைது பண்ணி, இந்த நேரா அந்த துணை தலைவனை பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு வரான். துணை தலைவன் காலில் விழுந்து என்னை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ், நீங்க தான் அந்த கோஸ்ட் பில்ல கொடுத்தீங்க எனக்கு அப்படின்னு நான் யாருக்கிட்டயுமே சொல்லல, சொல்லவும் மாட்டேன், என்னை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, எங்கேயாவது போய் நான் அமைதியா வாழ்ந்துக்கிறேன்னு சொல்ல, இது யாரா சொன்ன, நானா உனக்கு இந்த கோஸ்ட் பில்ல வித்தேன் அப்படின்னு கையில இருந்து பவர் எடுத்து அந்த ஆளை அங்கே ஒரு செகண்ட்ல அவன் கொண்டு போட்டுடுறான். கொண்டு போட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது வேலைக்கார பொண்ணுங்க
எல்லாம் இருக்காங்க. கூடவே இதுல ஹெட் வேலைக்கார பொண்ணு இருப்பால, எல்லாரையும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் கிங்க்கு தலை அமுக்குற மாதிரி அமுக்கி விட்டுட்டு கதவு க்ளோஸ் ஆயிடுச்சான்னு பாக்குறா. க்ளோஸ் ஆனதுமே என்னையா பண்ணிட்டு வந்திருக்க, அறிவன் இருக்கா இல்லையா, அவனே சூசைட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இறந்து போயிருப்பான், அவனுக்கு எதுக்கு நீ போயிட்டு அவனை கொண்டு வச்ச, இதுக்கு மேல நம்ம மேல எவ்வளவு சந்தேகம் வர ஆரம்பிக்கும், நான் அந்த ஸ்டோர்ல இருந்து வந்திருக்கேன், உன்னை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதான் என்னோட மெயின் வேலை, அது உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்க. எனக்கு வேற வழியே இல்ல, அதனால தான் அப்படி பண்ண அப்படின்னு இந்த ஸ்வாட் கிங் சொல்ல ஆரம்பிக்கிறான். மேடம் நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. இன்னும் நீ பெரிய ஆள் மாதிரி பண்ணிட்டு இருக்க, தங்கிலியை உன்னால சமாளிக்க முடிஞ்சுதா, முடியல அப்படின்னு கத்திட்டு அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு அங்க இருந்து வெளியே போயிடுறா. இங்க இன்னொரு பக்கம் சுன்ஜியை காட்டுறாங்க. சுன்ஜி நேரா கிளம்பி அவளோட இனத்துக்கு போயிடுறா. அங்க போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அந்த ஸ்டோர் இருக்குல்ல, அங்க இருந்துதான் கண்டிப்பா இந்த கோஸ்ட் பில்லு சப்ளை ஆகுது, ஸ்வாட் கிங்க்கு இதுல சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க. ஸ்வாட் கிங் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நீ வாய்க்கு வந்ததெல்லாம் போட்டு பேசிட்டு இருக்க, சும்மா உன சின்ன பொண்ணு ஏதோ ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு பாத்துட்டு இருந்தா இஷ்டத்துக்கு பேசுவியான்னு அங்க இருக்கிற எல்லாருமே நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுன்ஜிக்கு ரொம்ப கோவம் வருது. அங்க ஓனர் இருக்காரு, அந்த இடத்தோட தலைவர், அவர் பாக்குறாரு. சுன்ஜிய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அவளை எந்திரிச்சு நிக்க சொல்லிட்டு நீ போய் வெளியே ரெஸ்ட் எடுமான்னு சொல்ல, போயிட்டு வர மாஸ்டர் அப்படின்னு அவங்க வந்து கத்திட்டு வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு ரொம்ப திறமையான பொண்ணு, இவளை ஈஸியா வந்துட்டு அப்படிலாம் நீங்க மட்டமா பேசிடாதீங்க, நல்ல பொண்ணுன்னு மாஸ்டர் சுன்ஜிக்கு சப்போர்ட் வாங்கிட்டு இருக்காரு. சுன்ஜி நேரா கிளம்பி ஓரமா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படி உட்காரும் போது அவளுக்கு அவளோட சின்ன வயசு ஞாபகம் வருது போல. சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப ஏழ்மையான இடத்துல இருந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அவ வந்திருப்பா போல. அத பத்தி அவ அமைதியா யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. அவ அம்மா மாதிரி யாரோ இருக்காங்க, அவங்க திரும்பி பாக்குற மாதிரி பிளாஷ்பேக் இருக்கு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.